ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அபெக்ஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் மூவி. ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் பைத்தியங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு பனிமலை ஏறுறப்போ தவறுதலா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் உயிர் போயிடுது. அதுல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ரெக்கவர் ஆகி தனியா காட்டுல ஒரு அட்வென்ச்சர் பயணம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்க போய் கரெக்டா ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி இவங்க பாடுபடுறாங்க. இதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் நமக்கு இந்த படத்துல பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் சாஷாவை தான் காட்டுறாங்க. அவ ஹஸ்பண்ட் கூட நல்லா தூங்கிட்டு இருப்பா. இவரோட ஹஸ்பண்ட் பேர் டாமி. இப்ப டக்குன்னு கண்ணை வச்சு வெளியில போய் எட்டி பாக்குறா. வியூ சூப்பரா இருக்கு, நீங்களும் வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எழுப்புறா. வியூ எப்படி இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலைக்கு நடுவுல டென்ட்டை போட்டுட்டு இருப்பாங்க. கீழே அவ்வளவு பயங்கரமா இருக்கு அதை பார்க்கவே. இவங்களோட வேலையே இதுதான். இந்த மலை ஏறும்போது எங்கேயாச்சும் உங்களுக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னா நடுவுலயே இந்த டென்ட்ன்றதை போட்டு அங்க ரெஸ்ட் எடுத்து திரும்ப போவாங்க. எப்படி இந்த மலை ஏறதுக்கு 1 or 2 weeks ஆச்சு கண்டிப்பா ஆகும். அதனாலதான் அப்படி பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ரொம்ப அழகா அந்த மலை ஏறுறாங்க. ரொம்ப பயங்கரமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் ஏறுறாங்க. எங்கேயுமே வந்துட்டு கீழே விழுந்துடாத மாதிரி ட்ரிப்பா பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சேஃபா தான் ஏறுறாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. இவங்களை பார்க்கும் போதே தெரியுது. கரெக்டா நம்ம ஹீரோ எட்ஜ் கிட்ட வந்துட்டு அங்கிருந்து ஏறணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோனால ஏறவே முடியல. ஸ்லிப் ஆகி விழுந்துடும். அப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் ரொம்ப கேஷுவலா கேட்கிறாரு, என்னமா ஒன்னும் பரவாயில்லையா, பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு. இல்ல, நான் இங்கதான் வந்து எப்பவுமே ஸ்டக் ஆகுறேன், இதைதான் நான் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்றான். ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி நம்ம ஹீரோயினால முடியல அப்படின்றதுனால ஹீரோ உடனே சரி ஓகே இதை விட்டுட்டு நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம், வா இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வரவே மாட்டாங்க. இல்ல இது ஒரே ஒரு டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ட்ரையும் பண்றா. பட் அவளால முடியவே இல்ல. சரி இப்ப வேற வழியே இல்ல, சரி விட்டுட்டு நம்ம இங்க டென்ட் போட்டு இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் ஒன்று போடுறாங்க. நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு ஒரு மாதிரி சோகமாயிடுறான். அவன் கையில வச்சிருந்த ஒரு காம்பஸை பார்த்து என் லக்கெல்லாம் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், என்னால இதுவும் சுத்தமா முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்டதும் ஹீரோயின் நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பஸ் வாங்கி தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோட பயமே நம்ம ஹீரோயின் எங்க ஏதாச்சும் அவளுக்கு ஆயிடுமோ அப்படின்னு தான் நம்ம ஹீரோவே பயந்துட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே காலையிலயும் விடுது, திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இப்போதைக்கு ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுனால இதுக்கு நம்ம ஏற வேண்டாம், நம்ம இங்கிருந்து இறங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ சொல்றாரு, என் கையில வந்து நல்லா டைட்டா கட்டு, நான் கீழே இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட்டிட்டே இருக்கும்போது ஹீரோ மண்டையில ஒரு பெரிய பனி வந்து அடிச்சிருது. இதனால அவன் பயங்கரமான ஒரு அன்கான்சியஸ் போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஒழுங்கா அந்த கயிறை கட்டாததுனால இப்ப ஹீரோயின் அதை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா எழுந்து கொஞ்சம் மேல வாங்க, நான் இன்னும் கயிறு வந்து டைட்டாவே கட்டல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. பட் அவன் அன்கான்சியஸா இருந்ததுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோனால ரொம்ப நேரத்துக்கு அதை பிடிச்சிட்டு இருக்க முடியல. இது ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா ஒண்ணு இவளும் சேர்ந்து கீழே விழுந்துருவா, இல்லன்னா அந்த கயிறு இவளே விட்டு அவங்க ஹஸ்பண்ட கொல்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கயிறை விட்டுறா. அப்படியே கீழே விழுந்து செத்துறான். இது வந்து நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே 5 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அடுத்த ட்ரிப்புக்காக கார்ல தனியா டிரைவ் பண்ணிட்டு இருப்பா. அவ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா போல. சோ அதனால ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சோலோ ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி ஒரு பயங்கரமான பாலைவனத்துக்கு நடுவுல தான் போயிட்டு இருப்பா வண்டி ஓட்டிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல ஜிபிஎஸ் டிராக்கர் வந்து கட் ஆயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முடிச்சுட்டு இருப்பா. இப்ப அப்படியே டாமி கிட்ட இருந்த ஒரு காம்பஸ் ஒன்று இருக்கும், அது அவரோட ஞாபகமா நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருப்பா. சரி இது ஒர்க் ஆகலன்னு என்ன, இதை பார்த்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பஸ் எடுத்து எந்த திசையில போகணும் அப்படின்னு பார்த்துட்டு போவா. நைட் ஆனதுனால ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. இப்பவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடைய நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கில்ட்ன்றது இன்னும் போகல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்படியே அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் திரும்பவும் அங்கிருந்து கிளம்புறா. ஸோ கடைசியா அவ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டா. அவ காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த போலீஸ் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கணும் போல. சோ அதுக்காக தான் இப்ப வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப இந்த மாதிரி இடத்துக்கு போகணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அந்த போலீஸ் நீங்க போறதுக்கு என்னால அனுமதி கொடுக்க முடியும், பட் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இங்க போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்ல, சோ அதனால அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கேர்ல தான் சொல்றேன், நீங்க போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது பரவாயில்ல, நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்படியே என்னென்னமோ சொல்லி பெர்மிஷனே வாங்கிடுறான். இப்ப அப்படியே பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வந்து அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அப்ப அங்க ஒரு 4 வேட்டைக்காரங்களை வந்து நான் வேணா ஒன்னு கைட் பண்ணி கூட்டிட்டு போலாமா, பேமெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எடுத்துட்டு இருப்பானுங்க. பட் நம்ம ஹீரோனா அவங்க யாரையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவ ஒண்ணு வேலை உண்டு, நான் அவளுடைய வேலையை தான் அவ பாத்துட்டு இருப்பா. இங்க அப்படியே கரெக்டா இப்ப ஒரு பெண் அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ அங்க இருந்து நம்ம ஹீரோயினை அதனால வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொஞ்சம் வெளில கூட்டு வந்துட்டான். இவ இங்க வந்தது ஒரு மீட் ஒன்னு சேல் பண்றதுக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னு எடுத்து ட்ரை பண்ண சொல்றான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படியே அவங்க காருக்கு வந்துடுறாங்க. அவனும் கரெக்டா நம்ம ஹீரோயின் கார் கிட்டே கொண்டு வந்து காரை நிப்பாட்டிடுறான். சரி இப்போ ஓகே நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து பாத்துப்பா. நம்ம ஹீரோயினோட ஜிபிஎஸ் தான் ஒர்க் ஆகாது இல்லையா. சரி இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பெண்ணை பாக்குறான். சரி பெண்ணு கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ள போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் அந்த மேப் எடுத்துட்டு இந்த பக்கம் போனா ஈஸியா இருக்கும், இந்த பக்கம் போனா கஷ்டமா இருக்கும், இங்க ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஒன்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு ஈஸியான வே வேணுமா இல்ல கஷ்டமான வே வேணுமா அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயின் ஈஸியாவும் இல்லாத கஷ்டமாவும் இல்லாத சிம்பிளான ஒரு வே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்க வேணும்னா என் கூட வாங்கல, நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சொல்லுவான். பட் பரவாயில்ல, நான் இங்க தனியா என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கேன், நான் தனியாவே எல்லாத்தையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு
இடத்துக்கு அங்க கிளம்பிடுவா. இப்ப இருட்டானதுனால ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி சரி அங்கேயே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைமுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ல வம்பிழுத்து அந்த ஹண்டர்ஸ் குரூப் அங்க கார் எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் சும்மாவே ஏதாச்சும் பேசி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வேணா வாயே நம்ம இங்க வந்து மீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதை அப்ப கூட செட்டப் பண்ணாம அவங்க பாட்டு கார்ல ஏறி அமைதியா உட்காந்துக்கிறாங்க. இவனும் என்னென்னமோ பேசி ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோயின் வசிக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதால அவங்களே சரி ஓகே டீசல் கம்மி ஆயிடுச்சு நம்ம போலாம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே காலையிலே விடிஞ்சிருது. காலை விடிஞ்சதும் போட் எடுத்துட்டு இதுக்கப்புறம் போட் மூலமா தான் இந்த ஃபுல் காட்டையே சுத்தி பார்க்க போற போல. அதனால போட் எடுத்துட்டு அவ பாட்டு கிளம்புற. அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் உள்ள வச்சுட்டு பக்கத்துல ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதுல அழகா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஆத்தோட ஆறா பயங்கர சூப்பரா அந்த போட் எல்லாம் எடுத்துட்டு போறா. கண்ணா பின்னான்னு போகுது. பட் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ரொம்ப சூப்பராவே அவ போட் ஓட்டுறா. அப்படியே போட் ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும். போட் அப்படியே கீழே இறக்கிட்டு அங்கிருந்து குதிச்சு அவ தனியா இருக்கிறத பயங்கரமா என்ஜாய் பண்றா. இப்ப அப்படியே திரும்பவும் போட் எடுத்துட்டு கிளம்புறா. கிளம்பும் போதுதான் ஒரு அமானுஷ்யமான ஒரு வே ஒண்ணு பாக்குறாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. காணாம போன எல்லாரோடைய போட்டோ வச்சிருக்காங்க போல. சோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உள்ள போறா. அப்படியே அங்க இருட்ட ஆரம்பிக்குது. சரி இங்கே இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே கேம்பா போட்டுக்கிறா. அப்படியே அந்த மரத்துல பேக் எல்லாம் கட்டி வச்சுட்டு நனைஞ்சு துணி எல்லாம் காய போட்டு டென்ட்டுக்குள்ள போய் நல்லா நிம்மதியா தூங்குறா. அப்படியே அந்த காட்டு தான் லாங் ஷாட்ல காட்டுறாங்க. ரொம்ப அமைதியா நைட்ல அவ்வளவு அழகா. அப்படியே காலைல விடியுது. விடிஞ்சு வெளில வந்து பார்த்தா அவனுடைய பேக் துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்துச்சா என்னடா இந்த குரங்கு எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சா, யார் வந்து எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே டென்ட்டுக்கு போய் பேக் பண்ணுவோம் அப்படின்னு டென்ட்டுக்கு போனா அங்க பார்த்தா டென்ட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு. அதை பார்த்தும் பயந்துடுறா. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துலதான் பென்னோட வீடு இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வருது. சரி உடனே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உடனே திருப்பி போட்டு போறா. அப்படியே அந்த போட்டை அங்க விட்டுட்டு கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போறா. நடந்து போனா அங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. இந்த பென் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இப்படி தேடி பார்த்தா ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். அதான் இவங்க ரெண்டு பேரும் பேர் சொல்லி இன்டர்வியூ ஆயிக்கிறாங்க. என் பேர் சாஷா, என் பேர் பென் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. நீ வருவன் சத்தியமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பென் ஓவரா எக்ஸைட்லாம் ஆகுறாரு. சரி வந்ததான் வந்துட்டு உட்காரு நான் உனக்கு ஃபிஷ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பரவாயில்ல நான் சும்மா தான் வந்தேன் நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம என் பேக் என் ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு யார் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல நான் இப்ப அப்படியே கிளம்புறதா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு அதுல ஏதாச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்க சரி ஃப்ரீயா விடு என்கிட்ட நிறைய பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கு நான் உனக்கு வேணா தரேன் நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படியே உங்ககிட்ட நிறைய பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆமா அதெல்லாம் நான் உனக்கு தரேன் ஃபர்ஸ்ட் நீ உட்காந்து நான் சமைச்ச மீன் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் சமைச்ச மீன் ஒண்ணு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவன் சேல் பண்ண மீட் அதையுமே எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க இந்த மீட்டை எப்படி பண்ற கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னும் போது இது என்னோட ஓன் நானே வந்து எங்க அம்மாவோட ஞாபகமா செஞ்சிருக்கேன் எங்க அம்மாவோட பேர் தான் இதுக்கு நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை பத்தி கேக்குறான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் வந்து மலை ஏறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க நான் பேலன்ஸ் கதையை சொல்றேன் அப்படின்னு பென்னே ஒரு கதை ஒன்று சொல்லுவான். நீங்க ரெண்டு பேரும் ட்ரக்கிங் நல்லா பண்ணுவீங்க ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அதனால அவள் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் வந்துட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சொல்றதுக்கு ரெடியாவே இல்லை அதனால இந்த கதை இப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்காக நிப்பா. டக்குன்னு இந்த பெண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு இருங்க போலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா பெண்ணோட கையில நம்ம ஹீரோயின் வச்சிருந்த ஒரு பிரேஸ்லெட் இருக்கும் அது பேக்ல இருந்த பிரேஸ்லெட் இது எப்படி இவன் கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு நிமிஷம் கதிகலங்கி போயிடுறாங்க அவங்க. நம்ம பெண் ஒரு மாதிரி ஓ இந்த பேண்டா இது உனக்கு வேணுமா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்து போட்டுருக்கேன் நீ வேணும்னா சொல்லு நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அல்ல நீ எந்த விட்டா போதுடா சாமின்ட்டு ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே அவ தலையாட்டுறா. டக்குன்னு சரி ஓகே நீ போ அதுக்கு முன்னாடி உன் பேக் வேண்டாமா இந்த பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேக் அப்படியே தூக்கி போடுறா. அது எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போகும்போது அவன் கையில ஒரு போவோட வரான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் இந்த பெண்ணோட சுயரூபமே தெரியுது. ஆக்சுவல் வில்லனே இவன் தான் இந்த கொடிய சைக்கோ. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் போன்ல ஒரு பாட்டு போட்டுட்டு இந்த பாட்டு முடியறதுக்குள்ள நீ எங்க வேணாலும் ஓடிக்கோ உன்னை நான் பிடிக்கவே வரமாட்டேன் பட் இந்த பாட்டு நின்னுச்சு நீ என் கையால தான் சாவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இங்க ஒண்ணு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டா. டக்குன்னு இந்த பக்கம் பெண்ணு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா அந்த பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கஷ்டப்பட்டு ஓடி அவ போட் வச்சிருப்பாளே அந்த இடத்துக்கு வந்து போட்ல ஏறிடுறா. அதே டைம் இந்த பக்கம் பெண்ணோட அந்த பாட்டு முடிஞ்சிருது. இன்னைக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் போவை எடுத்துட்டு பயங்கரமா குடுகுடுன்னு ஓடி வரான். ஹீரோயின் அவ பயங்கர ஸ்பீடா வந்ததுனால ஒரு சரிவுல அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. தலையில வர லைட்டா அடிபட்டுருது. போட் அப்படியே போயிடுது ஒரு பக்கம் பேக் ஒரு பக்கம் போயிடுது. அப்படியே பேக ஃபாலோ பண்ணிட்டு கரைக்கு வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிக்கிறா. மொத்தமா எல்லாமே நனைஞ்சிருச்சு அவளுக்கு. சோ அது எல்லாத்தையும் கட்டி போட்டு குடுகுடுன்னு அங்க இருந்து ஃபாஸ்டா பாட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு அப்பா 3 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரியான சவுண்ட் அது கேக்குது. டக்குன்னு அந்த டைரக்ஷன் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அங்க போய் பார்த்தாலும் தெரியுது அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இங்கதான் இருக்க போறா அப்படின்னு சுத்தி பார்த்தா அங்கதான் கரெக்டா அவன் நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் எதை பத்தியுமே யோசிக்கல. கடகடன் அங்க இருந்து போனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவளும் அந்த கிராஸ் போய் வச்சு நம்ம ஹீரோயின் அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்டாக் பண்றான். எல்லா அட்டாக்ல இருந்தும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப
வச்சுதான் கடைசியா ஒரு அட்டாக் அடிக்கிறான். காலையே டமால்னு பட்டுடுது. அதுல நிலத்தட மாதிரி அப்படியே அந்த பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற ஆத்துல விழுந்துடுறாங்க. இப்ப அதை அடிச்சுட்டு போற ஸ்பீடுக்கு பயங்கரமா இதுல அவன் கால குத்தி இருந்த அந்த ஏரவும் வெளில வந்திருக்கும். இப்ப அப்படியே ஒரு இடத்துல கரை ஒதுங்குறான். இப்ப அப்படியே மேல வந்து உட்கார்ந்துட்டு அவன் அங்க இருந்து தூக்கிட்டு அந்த போனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறான். பட் தண்ணிக்குள்ள விழுந்ததுனால அதை வச்சு எந்த யூஸுமே இல்லன்னு தெரியுது. அப்படியே பேக் எடுத்து பேக்குள்ள ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறான். பேக்குள்ள ஒரு சாக்லேட் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் தண்ணி இருக்கு அண்ட் பெப்பர் ஸ்ப்ரேவும் இருக்கு. அந்த பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் அழகா எடுத்து சைட்ல வச்சுக்கிறான். சாக்லேட் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சுக்கிறான். இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அங்க நிறைய பாறைகளா இருக்கு. அந்த பாறை மேல ஏற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் தான் பயங்கரமா மலை ஏறுவாளே. சோ அதனால இந்த பாறையெல்லாம் நம்ம ஹீரோயின் அசால்ட் பண்ணி ஏறி மேல போய் பாக்குறான். பார்த்தா அந்த வியூவே செமையா இருக்கு. அப்படி பார்க்கும்போதுதான் வில்லனோட போட் ஒண்ணு நிக்கும். அதை பார்த்ததும் இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அதை ஏறிதான் நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்னுட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கும். அங்க டக்குன்னு பைனாக்குள்ள திருப்பி பார்த்தா அங்க இருந்து வில்லன் வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றது நம்ம அந்த வில்லனுக்கு கரெக்டா தெரியும் போல. அதனால நம்ம ஹீரோயின் அவ்வளவு தூரத்துல இருந்து குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு திரும்பவும் அந்த பாறைக்கு அடியிலேயே போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த வில்லனும் வந்து பாக்குறான், எங்க நம்ம ஹீரோயின் எங்கேயோ வந்தாலே எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த சைக்கோக்கு கீழே தான் நம்ம ஹீரோயின் இருப்பான். பட் அவன் பாக்காததுனால அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அந்த வில்லன் போனதுக்கு அப்புறம் மேல ஏறி வரான். இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு இப்ப அந்த போட்டு பக்கத்துல போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்கும்போதுதான் தெரியுது வில்லன் அந்த பக்கம் என்ன குளிச்சுட்டு இருப்பான். சரி இதுதான் சாக்கு, நம்ம மெதுவா அந்த போட் எடுத்துட்டு ஓடிடுவோம் என்ன தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெதுவா அந்த போட்டு கிட்ட போவா. கரெக்டா அந்த போட்டு கிட்டே வந்துடுறான். எப்படியாச்சும் இந்த கயிறு அவுத்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பாப்பான். பட் ரொம்பவே டைட்டா இருந்தால சரி கரைக்கு போய் அங்க இருக்கிற கயிறையாவது நம்ம அவுக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்க போய் பார்த்தா அந்த கரடிக்கு வைக்கிற ஒரு ட்ராப் ஒண்ணு இருக்கும். அதுல தெரியாம நம்ம ஹீரோயின் கால் போய் கரெக்டா மாட்டிக்குது. வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் கத்தவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல வந்துடுறான். இவகிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போவா. பார்த்தா அந்த ட்ராப் வச்சிருந்த சங்கிலியை பிடிச்சி பயங்கரமா இழுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அவகிட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். டக்குன்னு அந்த பேக்ல இருந்து எடுத்து அந்த சைக்கோ மூஞ்சிலே அடிச்சு விட்டுறான். நம்ம சைக்கோக்கு இப்ப கதிகளையும் போயிட்டு இப்ப என்ன பண்றது தெரியாம துடிச்சு போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இந்த சங்கிலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றா. பட் அவன் நேரமா என்னமோ தெரியல டக்குன்னு அந்த சைக்கோ மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு அவகிட்ட வச்சிருந்த அந்த போவை வச்சு நம்ம ஹீரோயினை திரும்பவும் மடக்கி பிடிச்சிடறான். ஒழுங்குமுறையாதே அந்த பெப்பர் ஸ்ப்ரே தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப அவளால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால சரண்டர் ஆயிடுறா அவளே. இப்ப அவனே அந்த பியர் டிராப்பை வந்து கையால எடுத்து விட்டுட்டு அந்த கயிறால கையை கட்டிட்டு அவ வீட்டு பக்கத்துலயே மரத்துல கட்டி வச்சிடறான். நைட்டு பெய்யற மழைன்னு கூட பாக்காம அவளை அப்படியே அங்கேயே விட்டுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நனையறதே ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். நான் உன்னை ஏன் வந்துட்டு புடிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா, ஏன்னா நான் தான் இந்த காட்டோட ஏபெக்ஸ் ப்ரொடெக்டர், நான் தான் இந்த காட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசுவான். ஆக்சுவலி அவன் லூஸ் தான், அதனாலதான் அப்படி பேசுறான். அப்படியே ஒரு கதை ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். காட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாமே அவங்களோட பல்ல அவங்களே வந்துட்டு ஷார்ப் பண்ணிப்பாங்க. அதுக்காக அவங்க மைக்கூசி எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றான். நாளைக்கு உன்னை வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ண போறேன், நீ எவ்வளவுதான் வலி தாங்குற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா ஒரு விஷயம் சொல்றான். நம்ம ஹீரோயின் என்னடா இவன் பண்ண போறான் அப்படின்னு தெரியாம பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப காலையிலயும் விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் கையில நல்லா டைட்டா கட்டிட்டு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான். போற வழியில நம்ம ஹீரோயினுடைய பாஸ்ட் பத்தி கேட்டுட்டே இருப்பான். இந்த மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் லாஸ்ட் ட்ரிப் போனீங்க தானே, அங்க நீ அவனை கொண்டுட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. இதை டக்கு நம்ம சென்ஸ் பண்ணிடுவோம். அதனால அங்க இருந்து அவளை அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டை இப்ப பயங்கர ஸ்பீடா ஓட்டுறான். நம்ம ஹீரோயினா அந்த தண்ணிக்குள்ள தத்தளிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அங்க இருக்கிற கல்லுல மரத்துல எல்லாம் அவங்க போய் இடிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு வழியா அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வராங்க. இப்ப அவங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு. இப்ப அங்கதான் அவங்க கீழே இறங்கணும். அதனால கயிறு எல்லாம் போட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா அவன் கீழே இறக்குறான். இறங்கும் போது வழி ஃபுல்லா பார்த்தா ஒரே டெட் பாடிஸா இருக்கு. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா கீழே இறங்கிட்டு இருக்கா. அந்த டெட் பாடிஸ் எல்லாமே பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக போகும்போது அங்க நோட்டீஸ் போர்ட்ல நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இங்க இருக்கிற மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் அந்த விஷயமே தோணுது. அப்ப இதெல்லாம் பண்ணது இவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ மீட்டுன்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு பேக் எல்லாம் பண்ணி இவனுடைய ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுவுமே அனிமல்ஸோடது கிடையாது, இந்த இருக்கிற மனுஷங்களோடது தான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது இன்னுமே பயங்கர ஷாக் ஆயிடுறா. பண்றது தெரியாம அங்க இருந்து ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்றா. பட் நம்ம வில்ல விடுற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோயினை புடிச்சு இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ எதுலயோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுது, உனக்கு ஒழுங்கான வளர்ப்பு இல்லைன்னு என்னால புரிஞ்சு முடியுது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதே எங்க அம்மா கிட்ட இருந்தா, ஏன்னா இவன் கொண்டதே ஃபர்ஸ்ட் பலியே இவனோட அம்மாவா தான் இருக்கும். அப்படியே பேசிட்டு அவன் போட்டிருந்த பல்சத்தை கழட்டி காட்டுறா. பார்த்தா இவன் ஒரு கதை சொன்னால ட்ரைபிள் கதை, அந்த மாதிரி அங்க இருக்கிற பல்லு மாதிரி இவன் பல்ல வந்து பண்ணி வச்சிருப்பான். இப்ப அப்படியே பேசிட்டு நம்ம ஹீரோயினை திரும்பவும் கட்டி போட்டு வச்சிடறான். அவனுடைய அந்த பிசினஸ் இருக்கு இல்லையா, மீட் பிசினஸ், அதுக்காக அங்க இருக்கிற கறியெல்லாம் வெட்டிட்டு இருப்பான். வெட்டிட்டே சொல்றான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, லிவரை சாப்பிட்டோம் அப்படின்னா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆத்மா. எங்க அம்மா அப்படிதான் என் கூட இருக்காங்க, உன்னோட லிவரையும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுருவேன், நீயும் என் கூடவே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோமா பேசுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துனா நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா டைட்டா இறுக்கி காலால புடிச்சுக்கிட்டு அவனுடைய காதுலயே நல்லா கடிச்சு விட்டுறான்.
போட்டுறாங்க. இதுல அவன் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கும் போதே அவன் வெயிட் தாங்காம அந்த கயிறு அப்படியே அறுந்து விழுந்துருது. இப்ப அப்படியே நம்ம சைக்கோவை தட்டி விட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இவன் இங்க இருந்து கத்துறான், தாஷா நில்லு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கரெக்டா அந்த பக்கத்துல அந்த தண்ணியில குதிச்சிருவான். கரெக்டா அந்த சைக்கோவும் ஓடி வந்து அந்த தண்ணியிலேயே குதிச்சிடறான். நம்ம ஹீரோயின் வச்சிருந்த கயிறு நல்லா டைட்டா புடிச்சுக்கிறான். அந்த கயிறு எடுத்து அந்த சைக்கோ அவன் இடுப்புல கட்டிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அது கூடவே சேர்ந்து இவனும் போறான். இப்ப அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சியில தெரியாம மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கல்லுல சிக்கி. நம்ம ஹீரோயின் போலையடா என் கூட தான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப கரெக்டா அந்த தண்ணியோட போர்ஸ் அதிகமாக அந்த கல்லுல இருந்து கயிறு அப்படியே நழுவிடுது. ரெண்டு பேருமே அப்படியே கீழே விழுந்து கரைக்கு வந்துடுறாங்க. ஆனா சைக்கோக்கு மட்டும் கீழே விடுறப்போ தலை போய் கல்லுல இடிச்சிருக்கும். அதனால மயங்கி விழுந்துடுறான். கரை இறங்குனதும் நம்ம ஹீரோயின் இவனை ஒரேடியா போட்டுடலாம் இங்கேயே வச்சு, அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்துட்டு கிட்ட போவா. பட் அவன் தண்ணியில இருந்ததுனால நம்ம சைக்கோவை விட நம்ம ஹீரோயின் குட்டியா இருந்ததுனால என்னமோ அந்த தண்ணியில அவங்க முழுகிடுறாங்க. தண்ணிக்குள்ள வச்சு அவனை போட முடியாது, கரைக்கு இழுத்துட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு இழுத்துட்டு போவாங்க. அதுக்குள்ள நம்ம சைக்கோக்கு முழிப்பு வந்துடும். இங்கேயே ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் நடக்குது. அந்த கயிறை வச்சு அந்த சைக்கோட கழுத்தை பிடிச்சாலும் நெரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே அந்த சைக்கோ எப்படி இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கரையில போய் அமைதியா மூச்சு வாங்கிக்கிட்டே படுத்துறான். அது மட்டும் இல்லாம இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கல்ல எடுத்துட்டு போய் அந்த சைக்கோட கால்லயே டமால் டமால் அடிச்சு காலோட எலும்பே வெளில வர அளவுக்கு போட்டு பொழந்துடுறாங்க. இதனால பயங்கரமா துடிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் தான் அந்த சைக்கோவை பார்த்து பயந்துருப்பான். இதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். காலையில அப்படியே விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் சுத்தி பாக்குறான், ஒரு மலை இருக்கு. அந்த சைக்கோ கிட்ட இந்த மலை ஏறினாதான் நம்மளால தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. பட் எனக்கு வந்து பிரச்சனையும் இல்ல, இப்படியே உன்னை விட்டுட்டா கூட இன்னொரு 3 நாள் நீ செத்து போயிடுவ, இன்ஃபெக்ஷன் வந்து நான் அதுக்கப்புறம் பொறுமையா கூட தப்பிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப நம்ம அந்த சைக்கோக்கும் வேற வழி இல்ல, இவள்கிட்ட ஹெல்ப் கேட்டுதான் ஆகணும் அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம இந்த மலை ஏறியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி என்னோட கை கட்டு அழுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அவ கை கட்டு அழுத்து விட்டுட்டு அவ இடுப்புல பெரிய ஒரு நாட் ஒண்ணு போட்டுடுறான். நம்ம இதுக்கப்புறம் மேல போனதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒண்ணு போட்டுக்கிறான். ஆனா நீ என்ன ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சா நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமும் ஒருத்தரான். இப்ப அப்படியே ரெண்டு பேரும் மலையேற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மேல போனதுக்கு அப்புறம் அந்த ரோப்பு வச்சு அந்த சைக்கோவை மேல ஏற சொல்லுவா. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருப்பாங்க. அந்த சைக்கோ நோகாம நம்ம ஹீரோயின் கிட்ட என்னென்னமோ பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே மெதுவா வந்து மேல ஏறி வருவான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மறைவான ஸ்பாட் ஒண்ணு கிடைக்கும். அதனால டக்குன்னு அவன் இடுப்புல கட்டி இருந்த ரோப் எடுத்து அந்த பக்கம் மரத்துல கட்டி வச்சிடறா. அதுக்கப்புறம் போய் நல்லா ஒரு இதுல போய் நின்னுப்பா. இதை டக்குன்னு அந்த வில்லன் பாத்துறான். நான் செத்துட்டேன் அப்படின்னா நீ தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு பிடிச்சி இழுப்பான். ஹீரோயின் விழறதுக்காக போய் நிப்பான். ஆனா இழுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கயிறு கையோட வந்துருது. இப்ப அவ்வளவுதான், அந்த மரம் எவ்வளவு நேரம் அந்த வெயிட் தாங்கும். அதனால அந்த வில்லன் டக்குன்னு கீழே விழுந்து அப்படியே செத்து போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேல போறான். பட் இங்க இருந்து மேல ஏறும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது, ரோப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த மலையவே ஏறா. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு இடத்த மட்டும் எப்படியா இருந்தாலும் அது கிராஸ் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். அது இப்ப ரொம்பவே ஈஸியா அதை கிராஸ் பண்றா. இப்ப அப்படியே அதெல்லாம் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படியோ மேல ஏறியும் வந்துடுறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வேன் ஒண்ணு பாக்குறா. அங்க இருந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க. கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அவங்க கூட அப்படியே அந்த ஜீப்லயே போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் இருக்கிற அந்த இடம் அங்க வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க எல்லாம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே காமிச்சு கொடுத்துடலாம். இப்ப அப்படியே பிளாஷ் நியூஸ் அது வருது. இந்த மாதிரி இத்தனை வருஷமா காணாம போன எல்லாமே ஒரு சைக்கோ கொலைகாரனால கொல்லப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கார் எடுத்துட்டு ஒரு பீச் கிட்ட போய் உட்காந்துக்கிறா. அங்க அவ டாமி ஞாபகமா ஒரு காம்பஸ் ஒண்ணு வச்சிருப்பா. அதை தூக்கி பீச்ல போட்டுட்டு அப்படியே அங்க அமைதியா உட்காந்துக்கிறா. இப்படியே இந்த படமானது இங்க முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.